இந்த வீடியோவில் நாங்கள் 2024 MCQ 32 பார்ப்போம். சுற்று வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ள டிரான்சிஸ்டர் ஈர்ப்பு பிரதேசத்தில் தொழிற்படுகிறது. VCEயினுடைய அன்னளவாக்க பெருமானம் யாது? ஆனால் VBE 0.6 வோல்ட் என கொள்க. சரி, இதில் VCE வந்து தான் கேள்வி. எங்களோட VCE எங்க இருக்கு? இந்த இருக்கு. இதண்ட VCE வோல்டேஜ் தான் எங்களோட கேள்வி. ஆனா எங்களுக்கு ஒரு குழு ஒன்று தந்திருக்காங்க எங்கன்னு சொல்லி சொன்னா VBE இது வந்து எங்களுக்கு உயிர்ப்பு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 0.6 வோல்ட்னு சொல்றாங்க. அப்போ உயிர்ப்பாக தொழிற்படுது. அப்ப இந்த டயோட் வந்து ஒர்க் பண்ணும். இந்த டயோட் தானே டயோட் டிரான்சிஸ்டர், ஆனா உள்ளுக்குள்ள டயோட் தான் இருக்க போகுது. இந்த டயோட் வந்து ஒர்க் பண்ண விളിக்கிட்டு. அப்ப இது ஒர்க் பண்ணுமாக இருந்தா இப்ப கேட்ட கேள்வி இதுதானே. இப்ப எங்களுக்கு இதில் உள்ள அழுத்தம் தெரியும்னா மொத்த அழுத்தத்திலிருந்து அழுத்தத்தை கழிச்சு முடிச்சிடலாம் விஷயத்த. நான் பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னேன், எங்களுக்கு இதில் உள்ள ஒரு மின்னோட்டமோ இதில் உள்ள மின்னோட்டமோ தெரியாது. ஆனால் இது இவ்வளவுக்கு சமன் நாங்க சொல்லலாம். அப்ப இதுல போற மின்னோட்டங்கள்ற அமைப்புகளை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா மின்னோட்டத்தின் அமைப்பு பார்த்தோம்னா இதுல வாரது வந்து IB, கலெக்டர்ல வாரது வந்து IC, எமிட்டர்ல வாரது வந்து IE ரெண்டு எடுத்தமாக இருந்தா எங்களுக்கு தெரியும். டிரான்சிஸ்டர்ல வர இது வந்து NPN டிரான்சிஸ்டர் வெளியில போகுது. ஆகவே இந்த அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா ரைட், இத பார்த்தோம்னா IE சமன் IB சக IC. ஓட்ட நயம் தந்தா நான் இலகுவா கண்டுபிடிக்கலாம். ஆனா இல்ல, இங்க வந்து அது இருக்க இல்லாதபடியா எங்களுக்கு இதை இலவாக கண்டுபிடிக்க இல்லாது. அப்ப இலவாக கண்டுபிடிக்கிற ஒரே வழி என்னன்னு சொல்லுன்னா இந்த அழுத்தம் சமன். அப்ப இது 10, அப்ப இது 50, இது 50. அப்ப ரெண்டுமே சமனா இருக்கிறபடியா கட்டாயமாக இந்த B புள்ளி, இந்த புள்ளியில வந்து அழுத்தம் வந்து என்னவா இருக்கும்? 5 இருக்கும். 5 வோல்ட்டாக இருக்கும். இந்த புள்ளியில உள்ள அழுத்தம் இது 0. ஆகவே இது 5 வோல்ட்டாக இருக்கும். அப்ப இது 10 வோல்ட்டாக இருக்கும். அப்ப இது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு க்ளூ. இதான் க்ளூ என்கிற. அடுத்தது என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா அடுத்த இந்த இடத்துல நாங்க IBயை கண்டுபிடிக்கலாம். இப்போ IBயை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா என்ன செய்யும்? இது எங்களுக்கு IB, இது அழுத்தம் தெரியும். இவ்வளவு அழுத்தம் தெரியும். ஆகவே இது அப்ப இந்த இடத்துல வச்சு நான் இதை பார்க்க வலிக்கிறேன். அப்ப V சமன் IR இந்த இதுலயே பாவிச்சேன்னு சொன்னா இது 5, இது IB தர 50 தர 10 வரணும், ஓமண்டு வரணும். அப்ப அது எங்களுக்கு என்னவா இருக்கும்? ரைட், IB வந்து எங்களுக்கு நேரடியாக கிடைக்கும். அப்ப 0.1 தர 10 ஆம்பியர் என்று வரும் IB. சரி, அப்ப IB அந்த அளவுக்கு வந்ததுக்கு பிறகு நாங்க என்ன செய்யலாம்? சரி, இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி சொன்னா இந்த IBயை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப எங்களுக்கு IB IC தெரியாது, IB தெரியும் எங்களுக்கு. அப்ப இந்த சுற்றை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இதுல வாரது 5 வோல்ட் இருக்குது. இதுல 0.6 இருந்தா மொத்தமாக 10. இதுல என்ன இருக்கணும்? கட்டாயம் இந்த E என்ற புள்ளியில வந்து எங்களுக்கு என்ன இருக்கணும்? 4.4 வோல்ட்டா இருக்கணும். இந்த பகுதி இந்த இருக்கு E என்ற புள்ளியில உள்ள வோல்ட் அளவு. அப்ப இது இவ்வளவுமே என்னவா இருக்கும்? 4.4 இருக்கு. இது 0. அப்ப இதுல நாங்க V சமன் IR பாய்ச்சோம்னா இது 4.4 சமன் IE இன்டு எவ்வளவு? 2 தர 10 அப்ப I நேரடியாக எங்களுக்கு வரும் 2.2 தர 10 இல்ல 13. ஏன் 2 கிலோ? 10 இப்ப 2 அனளவாக்கம் செய்யலாம். இங்க வளமையாகவே என்ன செய்யறதுன்னு சொன்னா இதுக்குள்ள போற மின்னோட்டம் குறைவா இருக்கிறபடியா நேரடியாக இந்த IBயை எடுத்துட்டு IC சமன் I என்ற ஒரு கோட்பாடு ஒன்று எடுக்கிறது. நாங்க உயிர்ப்பான நிலைமையில இவருக்குள்ளால மின்னோட்டம் போடும்போது குறைந்த அளவு வோல்டேஜ் வரபடியா அப்படியும் எடுக்கலாம். ஆல்ரெடி நாம இதை இவ்வளத்தையும் பாவச்சு எடுக்கும் போது ஒரு சின்ன வித்தியாசம் தான் இந்த விடையில இருந்து வரவழைக்கிறோம். இது ரெண்டையும் சமன் எடுத்தோம்னா சரியான விட, ஆக்சுவல் விட வரும். அதான் உண்மையான இது. அப்ப இதுல வந்து என்ன செய்யணும்னா இதர பெருமதியை பார்க்கும்போது இது 4.4. அப்ப இது 4.4 வரப்போகுது. இந்த துண்டு எங்களுக்கு தெரியாது. இதைத்தான் நாங்க இப்ப கண்டுபிடிக்க போறோம்.
ஆகவே இந்த இருக்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம்னா பாருங்க சரியான குறைஞ்ச பெறுமதியாக தான் ஐசி ஐபி இருக்கும். ஆகவே எங்களுக்கு என்ன தேவை? ஐசி தேவை. ஐசி சமன் ஐஇ சய ஐபி என்று பார்க்கலாம். ஐசியை பாருங்க, ஐசி வந்து என்ன 2.2 தர 10 சயம் 3. இது என்னது? 0.1 தர 10 சயம் 3. அப்ப கிட்டத்தட்ட எங்களுக்கு என்ன வரப்போகுது? 2.1 தர 10 சயம் 3 வரும். என்னது? ஆம்பியர் வந்து ஐசியா இருக்கும். அப்ப இது சரியான குறைவு. அப்ப இது ஐசியை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். எங்க ஐசி சமன் 2.1 தர 10 சயம் 3 ஆம்பியர் கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இதையும் நான் ஒப்பிடும்போது இது வந்து மிக குறைவானதாக இருக்கும். சரி, அது பிரச்சனை இல்லை. என்னென்னாலும் ஒரு சின்ன வித்தியாசத்தெல்லாம் வரும். இல்லாட்டி நாங்கள் இதுல ஒரு முடிவு எடுக்கலாம். இந்த இப்படியான நிலைமை வரும்போது நாங்கள் ஐஇ சமன் ஐசி என்று எடுத்துருவோம் அன்னளவாக. காரணம் என்னென்று எழுதுற நாங்கள் ஐபி வந்து மிகச்சிறியதாக இருக்குது. என்ன விட ஐசி ஐஇ என்ற ரெண்டின் சின்னனா இருக்கிறபடியே நாங்க அந்த முடிவுக்குள்ள போயிடலாம். போகாமலையும் விடலாம், போகாம எடுத்துக்கொண்டு போலாம். சின்ன வித்தியாசம் தான் கிடைக்கும். சரி, இப்ப நாங்க எங்களுக்கு வந்துட்டு இதுல உள்ள வோல்டேஜை நாங்க இப்ப கண்டுபிடிக்கலாம். இதுக்குள்ள உள்ள இடைவெளியை நாங்க கண்டுபிடிக்கலாம். எப்படி? வி சமன் ஐஆர பாவிக்கலாம். ஐஆர பாவிச்சோம்னு சொல்லிச்சுன்னா ஐ எவ்வளவு எங்களுக்கு தெரியும்? 2.1 தர 10 சயம் 3 தர ஆர் தெரியும் என்ன? 1 தர 10 3. ஆகவே இந்த இருக்கிற வியை நாங்க பிடிச்சிடலாம். எப்படின்னு சொல்லிச்சுன்னா அப்ப 2.1 வோல்ட்டாக இருக்கும். இப்ப இது 2.1 இது இவ்வளவு 4.4. ஆகவே இதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்ப ஒட்டுமொத்தமான இந்த உதாரணமா ஒரு பேரை போடுவோமே, இதுல ஒன்றுமே இல்லை. அப்போ வேணும் இங்க வாரத்துக்குரிய அமைப்பை நாங்க பார்ப்போம். அது எப்படி வரும்? விசிசி நேரடியாக நாங்கள் எழுதுறேன். வளமை எழுதும்போது விசிசி சமன் இங்க இருக்கிற என்ன? ஐசிஆர்சி பிளஸ் இதுக்குள்ள இருக்கிற வோல்டேஜ் வந்து பிசிஇ பிளஸ் ஐஇஆர்இ. இது எங்களுக்கு தெரியும் எவ்வளவு? 10 வந்துட்டு. இது எவ்வளவு தெரியும்? 2.1. இதுதான் தெரியாது, இதைத்தான் நாங்க இப்ப கணிக்க போறோம். இது எங்களுக்கு தெரியும் 4.4. அப்ப இது இவ்வளத்தையும் கூட்டினோம்னு சொல்லிச்சுன்னா இது 10 சய 5 6. அப்ப 6.5 வரும். அப்ப விசிஇ. அப்ப உண்மையில இந்த விசிஇ எவ்வளவு வரப்போகுது எங்களுக்கு? 3.5 வரும். ஆனா விட வந்து எவ்வளவு இருக்குது? விட பார்ப்போம். 3.5 இல்ல 1.6, 3.4, 4.6, 5.2, 7.4. அப்ப 3.4 தான் இருக்கு விட. 3.5 இருக்கு. இது ரெண்டையும் சமப்படுத்தி தான் சமன். அதாவது ஐசி என்று எடுத்தோம்னு சொன்னா 3.4 வரும். இந்த ஐயும் ஐசியும் சமன் என்று எடுத்தோம்னு சொன்னா இதே பெருமதி தான் நாங்க போடாம 2.2 வரும். ஆகவே 4.4 வரும். ஆகவே 3 இங்க 6.4 வரும். ஆகவே 3.4 வரும். எனிவே விட வந்து பெருசா மாறாது. நம்ம இதையும் பிரதியிட்டு பார்த்தோம்னாலும் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி விட தான் வரும். நீங்க வேணும்னா இதை பிரதியிட்டு பாருங்க. ஐஇ சமன் ஐஇ என்றாக்கல ஐஇக்கு பதிலாக ஐசியை போடுங்க. அப்படியே இந்த பெருமதியை போடுங்க. இதே பெருமதி இல்ல, இந்த பெருமதியை போடுங்க. இது ஐஇக்கு பதிலாக இதுல உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இந்த ஐஇ சமன் ஐசி சமன் 2.2 தர 10 சயம் 3 ஆம்பியரை போடுங்க. உங்களுக்கு நேரடியாக 3.4 என்ற விட கிடைக்கும். சரிதானே? ரைட். எனிவே இதனுடைய விடை வந்து என்னவா இருக்கும்? விடை வந்து அண்ணளவான விடை 2. அப்ப விடை 2வது விடையா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னண்டா இந்த வீடியோ வந்து சில ஆட்களுக்கு இதுல கிடைக்கக்கூடிய சில தேவையான ஆட்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. யாருக்குன்னு தெரியா கிடைக்குமா இருக்குவா. கண்டெக்ட் பண்றேன்டா, இந்த நம்பருக்கு நீங்க கண்டெக்ட் பண்ணலாம்.